ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் இனிய தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூடியூப் சேனலில் இருந்து எப்படி நம்மளுக்கு சேல்ரி கொடுப்பாங்க, அதுக்கு நம்ம என்னென்ன ஃபார்ம்ஸ்லாம் சப்மிட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்தியன் டேக்ஸ் இன்ஃபோ, இதை நம்ம கண்டிப்பாக சப்மிட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோ, இது ரெண்டுமே நம்மளுக்கு சப்மிட் பண்ணால் தான் கூகுள் ஆட்சன்ஸ், அதாவது யூடியூப்லேருந்து சேல்ரி கூகுள் ஆட்சன்ஸ் மூலிமா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். நம்ம இப்போ இந்தியா டேக்ஸ் இன்ஃபோ எப்படி சப்மிட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கூகுள் ஆட்சன்ஸ் லாகின் பண்ணிக்கோங்க. கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கணும். சைன்இன் இருக்குல்ல, இதை சைன்இன் பண்ணிக்கோங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஆல்ரெடி நான் லாகின் பண்ணதுனால எனக்கு டைரெக்டாக கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு உங்கள் பேஜில் வரும். மேலே இருக்குல்ல இந்த 3 கோடு மாதிரி லெஃப்ட் சைடு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப் பிராண்ட் சேஃப்டி பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டு ஃபீட்பேக்குன்னு இருக்கும். நம்ம பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பேமெண்ட் இன்ஃபோன்னு இருக்கும், வெரிஃபிகேஷன் செக்குன்னு இருக்கும். நான் ஆல்ரெடி வெரிஃபிகேஷன் செக்கில் அந்த இதை முடிச்சிட்டேன். அதில் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அப்புறம் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா தான் இந்த டேக்ஸ் இன்ஃபோலாம் சப்மிட் பண்ணணும். நான் ஆல்ரெடி அந்த 2 ப்ராசஸ் முடிச்சிட்டதுனால இப்போ இந்தியா டேக்ஸ் இன்ஃபோவை சப்மிட் பண்ணணும். அதுக்கு பேமெண்ட் இன்ஃபோன்னு இருக்குல்ல, பேமெண்ட்ஸில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கணும். கீழே வந்தீங்கன்னா மேனேஜ் செட்டிங்ஸ்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேனேஜ் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா இந்தியன் டேக்ஸ் இன்ஃபோன்னு இருக்கும். அதை இந்த எடிட் ஆப்ஷன் பென்சில் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறமா மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபோ, அதை கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ யாரெல்லாம் சப்மிட் பண்ணலையோ அவங்க இது எப்படின்னு பார்த்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ஷோ டேக்ஸ் டீட்டெயில்ஸ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் நோ டேக்ஸ் இன்ஃபோன் ஃபைல், கீழே ஆட் டேக்ஸ் இன்ஃபோன்னு இருக்குல்ல, அதுதான் இங்கே மேலே இந்தியா டேக்ஸ் இன்ஃபோவில் ஆட் டேக்ஸ் இன்ஃபோன்னு இருக்கும். நான் ஆல்ரெடி சப்மிட் பண்ணதுனால எனக்கு அப்டேட் டேக்ஸ் இன்ஃபோன்னு இருக்குது. ஸோ நான் இதை அப்டேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சப்மிட் நியூ ஃபார்ம், நான் நியூ ஃபார்மை சப்மிட் பண்ணால் ஆல்ரெடி சப்மிட் பண்ணது ரிமூவ் ஆகிரும்னு இங்கே சொல்லுது. ஸோ பரவாயில்ல, நான் நியூ ஃபார்மை கொடுத்து உங்களுக்கு சப்மிட் பண்ணி காட்டுறேன், அப்டேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி தான் ஓப்பன் ஆகும். பிஸ்னஸ் இன்ஃபோ ஃபஸ்ட்டு, அதில் ரெஜிஸ்டர்ட் இண்டிவிஜுவல், ரெண்டாவது டேன் ஆப்ஷனல் தான். இதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்கும், அதை கொடுக்கணும். நான் இப்போ என்னோடய பேன் கார்டு டீட்டெயில்ஸை கொடுக்குறேன். ஜிஎஸ்டி ஆப்ஷனல் தான். ஸோ நான் இப்போ சப்மிட் பண்ண போகிறேன் ஃபைனலாக. அவ்வளோதான் கைஸ், என்னோடய பேன் கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்து சப்மிட் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் உங்களோட இந்தியா டேக்ஸ் இன்ஃபோவையும் சப்மிட் பண்ணணும். அதே போல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டேக்ஸ் இன்ஃபோவையும் சப்மிட் பண்ணணும். இதை ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸையும் நீங்கள் பேமெண்ட் வரத்துக்கு முன்னாடி சப்மிட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு யூடியூப்லேருந்து சேல்ரி போடுவாங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.